ஓகேவா? ரொம்ப சின்ன சின்ன வெறும் எடுக்கணும் சீரியஸா. ஏய் பாஸ் பாம்பு இருக்கு போது பார்த்து. ஏய் ஆமா, இப்போ அங்கே வரும்போது ஒரு பூச்சி சார். ஆமாம் ஆமாம், நீங்கள் வெறும் எடுத்துவாங்க. நான் போயிட்டு காய்கறி வெட்டேன். நம்ம காய்கறி வெட்டலாம். வத்திப்பட்டி எங்க இருக்கு? நான் உங்களுக்கோசம் என் பாயில இருக்கு. நான் உங்களுக்கோசம் எஃபோர்ட் போடுறேன்டா. டேய் 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 எங்கடா இருக்குது? இருடா. கீழே போது. அதில் ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி செய்கிறோம். அது இல்லாமல் அது கூட சேர்ந்து அது காடை கிரேவி, காடை வறுவல். பயங்கரமான சைடிஷ். காடை வறுவல் கொஞ்சம் நாட்டுக்கோழி செட்டிநாடு ஸ்டைலில் செய்ய போகிறோம். யாரு? நான் தான். ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு வீக் ஆஃப். அந்த வீக் ஆஃப் செலிப்ரேஷன் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்றோம். சிக்கன் கிரேவி கீழே காடை ஃப்ரை. போதும். அருமையான ஒரு மாந்தோப்புல செய்யறோம். மாந்தோப்புல நாட்டுக்கோழி, தென்னந்தோப்பு பிளஸ் மாந்தோப்பு. இதுல அருமையான ஒரு டிஷ். தெரி கூட பாருங்க. வெறுவிடா. ஏய் ஆனா பெட்ரோலுக்கு பவர் இருக்குது பாரு. எப்பா அண்ணா கூத்து வரையும் போனாருண்ணே. இது வரையும் போனோம், கூத்து வரையும். வர வேலை எவன் நேரத்துல ஒரு கோழி கொண்டு மேஞ்சி வந்து அந்த புடிச்சு வச்சும் பாரு சிக்கனு. உண்மையானா அதை புடிச்சு போயிட்டு கட்டில குத்து நாட்டுக்கோழி போய் சொல்லுவான். அவன் நம்புவான். உன்னா தெரியும். இப்போ வந்து நாட்டுக்கோழி வச்சாச்சு. அது என்ன ஊத்துறடா? அவிக்க போறோம். அண்ணி அண்ணா எறும்புக்கெல்லாம் பாவம் பார்த்தா அங்க ஒரு கோழியை செத்து கொண்ட கோழி, ஒரு கோழியை சாவச்சு உள்ள போட்டுக்கிறான். இன்னும் எறும்புக்கு பாவம் பாக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். அருண்குமார் ஏன் பஞ்சத்துல ஏறி நீ கறி இல்லாதா? No, that's too bad. வச்சா மட்டும் அப்படியே பிக்ஷோ மாதிரி ஆயிடுவேன். கடைசி வரை எனக்கு தான் ஒல்லியா இருக்கு பாருங்க. சொன்ன மாதிரி அவன் பண்ற பில்டப்லாம் என்னதான் 2 நாள்ல அப்படியே இப்படி யாரும் அடிக்க முடியாது. இப்ப இளநீர் திருட போறோம். திருடன் யாருன்னா அருண்குமார். படு கொண்டா. அவ்வளோதான். ஃபைனலாக இளநீரை திருடிட்டாருன்னு. திருடத்துல இவன் பயங்கர எக்ஸ்பர்ட். திருடத்துல இவனை யாராலும் அச்சிக்க முடியாது. திருடத்துல நம்பர் 1 திருடர் குலத்தில் இவன் தான். அவன் மேல இருக்கிற பல கம்பிகளை திருடினவன் இவன் தான். பாச இங்க பாடுறா இளநீரா. எப்படா ஒரு இளநீர் அவன் கையில பாரு. திருட்டு கொட்டு பாரு, பெரிய இளநீர். பையா பகத்ரா இப்ப என்ன தெரியுமா? அங்க யாரோ ஓய்னரு பொண்ணுல கத்தி நீ தானே எடுத்து போன. எங்க வச்சா? அது இருக்கு பாரு. நம்ம 2 பேர் பாத்துக்கிட்டியா? தூக்குதா? தூங்கு. நாட்டுக்கோழியை அவிச்சு வச்சுக்கிறோம். நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இதுக்கப்புறம் எடுத்து
நம்ம நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போறோம். எப்பதானே ரெடி ஆகுது? என்ன கோல்டு வினர் ஊத்தியாச்சு. நான் என்ன போடுறேன் அதெல்லாம் வந்து உனக்கு தெரிய தேவையில்ல. இன்னும் போயிடாங்க 4 கிலோமீட்டர் தூரம். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்கல? அப்புறம் எதுக்கு நான் கூட்டி வந்தேன்? 1 2 3 ஒரு குச்சி ஒன்று வச்சு பாத்தியா? குச்சி அது கத்தி தான் வெட்டணும் போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஆனியன் வெட்ட போறோம். ஆனியன் கொட்ட போறோம். ஆமா, ஆனியன் வெட்ட போறோமா? டிப்ரேஷன். சரி விடு, லைட்டா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் இருக்குது உங்களுக்கு பயங்கரமான டிஷ் செய்யறேன் உங்களுக்கு இன்னைக்கு தான். பாஸ்கரன் என்ன பாஸ்கரன் மளிகைல வேலை செய்ய டீஷர்ட் போட்டு உட்காந்துக்கிற? இங்க வந்து செஞ்சதானே எதனா டிராவல் பண்ண சொல்லுங்க. பார்த்து தூங்க. அடுப்பு எரி போறா. ஏய் டம்மு போட்டியா? அது உப்பு கதா பாரு. ஹலோ ஓகே. ஹலோ அது கையில் உப்பு கதா பாரு. அதுக்கு உப்பு இஞ்சி பூடி பேஸ்ட் போட்டு எனக்கு ஒன்றும் ஆகுது. அதுனடா இது நக்கு உப்பு. ஆனா என் லைஃப்ல இன்னைக்கு சத்தியமா எனக்கு வர போவதுக்கு கண்ட்ரில ஷூட் வச்சு நம்ம தோந்துருப்பேன். செவுட்டி ஆட்டு அது கரண்ட். டேய் நீ ஆர்மி அதை விட எவனா ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி பெஸ்ட் வருவானாடா. ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டியா இருக்கும், பேக் கேமரா குவாலிட்டியா இருக்குமாடா? ஐ டோன்ட் see. ஓகே ஏன் மகேந்திரா இங்க நின்னு இப்படி ஆடலாம் பாக்குறியா? போடலாம் கொத்தமல்லி ஸ்மெல் தானே போடுங்க. வெங்காயம் சரி வதங்கல போதும் பொண்டர் மாதிரி. இது எதுக்கு? இது வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பட்டை, லவங்க எல்லாமே போட்டாச்சு. இது எதுக்கு? இது ஓ ஓகே சிக்கன் கிரேவிக்கு. ஓகே சிக்கன் கிரேவி. என்ன கறி செஞ்சது? நாட்டு சிக்கன் கிரேவி. பாஸ்கர் கம்டா. அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான்டா. அவரு கொஞ்சம் வீக் பாடி. ஆமா இதுக்கப்புறம் என்ன அடிக்கடி ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவாரு. அவர் ஜிம்னாஸ்டிக் பண்ணி டயர்ட் ஆயிடுவாரு. இதுக்கப்புறம் என்ன போறான்னு பாரு. அதுதான் அந்த வீடியோல என்ன பண்றது. ஏய் நம்மளா ஸ்பெஷலா புட்ட செய்ய முடியாதுடா. யாராச்சும் செய்து பார்த்தா கத்துக்க முடியும். கருவேப்பிலை வாங்கினியா? எல்லாம் இருக்கு. கருவேப்பிலை போடு, உப்பு போடு, தக்காளிக்கு அப்புறம் உப்பு போடு. அங்க இருக்கு. சரிப்பா so really hot. The sun is very hot, Arun. ஒரே வா என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ். கை விட்டுக்க போலாமே அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி. இது எங்கடா வைக்கிறது செல்ல? டேய் மகேந்திரா சத்தியமா உன்னோட டென்ஷன் மாதிரி பிஹேவ் பண்ணா சாட்டுப்பா. ஏய் நான் என்னடா பீடி பிடிக்கிறேன்? எங்க போன கையில எங்க வச்சுக்கிறான் பாரு அவன். யார் போன் சொல்லடா? அது டைம் ஆகுதுடா. எத்தனை வாடா 10 தண்ணி போதும் பாரு. என்னால முடியலடா. நானா வர்ஷன்டா. நீயே பேத்திலாம அத நான் பெரட்டற போட்டு செய்யறதா பெரிய விஷயம். எடுத்து காமிக்கிறது ஈஸி. நீ தழுவத பார்த்தாலே பயமா இருக்குடா. ரைஸ் கிளப் தான போடுவாங்க அதுன்னு. நான் பெரட்டறல அப்படி தான் இருக்கும். அந்த தேங்காய் பூ வச்சிருந்துச்சு. அத கொஞ்சம் தண்ணி ஊத்தி தேங்காய் பால் போடு கொஞ்சம். ஆமா நான் சூஸ் பண்ண சொல்றேன். நீ போய் சூஸ் பண்ணியாங்க. அதுச்சா நல்லா வருது. எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் சொல்லணும். மசாலா எடு. உப்பு கருவேப்பிலை எடு. சொல்றத மட்டும் செய். என்னடாவா வதக்கு. இப்ப நான் தான் மாஸ்டர். மூடி நான் சொல்ற மட்டும் கேளு. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் கரண்டி தான் பாருங்க உனக்கு. கரண்டியா பாருங்க. ஏய் நான் மாஸ்டர். சொல்றத செய்டா. ஏன்டா உயிர் எடுக்குற? உப்பு போடுறா. மாஸ்டர் நீயா? சரி. ஊத்துனா இத
மல்லி. மல்லியா? தெரிக்க விடு. ஏய் என்ன மல்லி அது? அடுக்கு மல்லி தான். தனியா மல்லி அது? மல்லித்தூளா? மல்லித்தூள். ஏய் இந்த தனியா மிளகாத்தூள் வரும்ல அந்த மல்லி அது. கரம் மசாலா. மல்லித்தூள் அப்புறம் கரம் மசாலாவா? மல்லித்தூள் கம்மியா போடணும் பேரு. இது போதும் கரெக்டா இருக்கு. கம்மியா போட்டியா? சரி ஓகே ஓகே. நோ ப்ராப்ளம். சில்லி பவுடர். டர்மரிக் பவுடர். அந்த கம்பெனி தேவ ஒர்க் பண்றான். மஜா கம்பெனி. போதும். உனக்கு துடிக்குதா? உனக்கு கொஞ்சம் குடிக்கணுமா சொல்லு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம அவிச்சு வச்ச இந்த கறியை வந்து போட போறோம். இல்ல அப்படியே ஊத்திரு. சூப்பரா. வேற லெவல்டா. நான் பாத்து நீ எப்படி இந்த மாதிரி யோசிக்கிற? எங்கேயும் யோசிக்கல. யூடியூப்ல ஒருத்தர் செஞ்சாரு, அதை பார்த்து ஊத்தலாம். அதுதான்டா சூப்பு. யா ஐ நோ. பட் மசாலால பெரட்டணும். ஆக்சுவலா சூப் கணக்கு தான் அது. யா சூப்பர் அடே. இட்ஸ் வெரி செஃப். எப்படி டேஸ்ட்டுக்கு போது மட்டும் பார்க்க போறோம். என்ன சொல்ற பாத்திப்பா? ஆமா. அப்படி வேற கார்த்தியோட கை பக்குவம் தூக்கத்துல இருந்தும் கையை நக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவனோட டேஸ்ட். நான் பாத்துவேன். நீ சாப்பிட்டியா? பசிக்குது எனக்கு. டேய் ஒரு 2 நிமிஷம் இருடா. சாப்பாடுலாம் வீட்டுல வச்சாச்சுடா. சாப்பிட வச்சாச்சா? சூப்பர் அடி. ஏய் ஏன் தூக்கிட்டு வந்தது? சூப்பர் அடி. அந்த கறி பக்கத்துலேயே ரொம்ப அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. இப்ப சாப்பிடலாம்டா. டேஸ்ட் பாரு. குடு. சூடா இருக்காது. ஆமா எனக்கு தெரியாது. சூப்பரா செம்ம டேஸ்டா. எப்பா ஐயோ கொதிக்கணும். அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட உண்மையா சொல்றான். பாஸ்கர் அடி டேஸ்ட் பாரு. பாஸ்கர் டேஸ்ட் கரெக்டா பாப்பா. செம்ம டேஸ்ட். அடி தூள். அந்த கையில கறி இது நக்காது அப்படியே. செம்ம சூப்பர். பாஸ் வாடா. ஏய் சும்மா கிடையாது. அப்டேட். பாஸ் the best cook of the chef. Okay, you know. That line making very bad. And very soon you come out hard with this mute making one. அவன் ஸ்ட்ராங் பாடி நினைச்சேன். பட் லோ பேட்டரி ஆயிடுச்சு. பேட்டரி ஏத்தறனால மதியம் வரல பேட்டரி ஆகும். I can't understand the boss. போய் பச்சிட்டுங்க. I can't understand the boss. வாக்காடா அடி. ஏரிக்கு ஓடுனா நீ. சூப்பர் அடி பாத்திபா. நான் இன்டென்ட் அத தேங்க போல ஊத்த போறமே. ஏய் என்னடா தெரியும் உனக்கு? பாரு. சூப் குடிடா மதியா. நீ ஏன் இப்படி யோசிப்ப? நான் எப்படி யோசிப்பேன்? சூப் குடியா? அந்த கிண்ணத்தா. அந்த கிண்ணத்தனா. I know. தண்ணிடா. இது சூப் தானே. டேய் டேய். கேட. ஊத்துறா. டேய் அடில சத்த என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. with rice and egg extra plus பச்சைப்புளி ரசம். சூப்பரா. சூப் நல்லா இருக்குடா. சம ஹீட் ஆனது. ஏய் பக்கவா. சூப்பர் அடி. இந்த யூத் நீ தனியா. ஆமா அதான் டேஸ்ட் ஆகுது. வெறுக்கு பாக்குறான்டா. ஏய் என்னடா வெறுக்கு பாக்குற? ஏன் ஃபுல்லா குடிறாடா அவன்? ஏய் ஃபுல்லா குடிக்காதடா. வயித்த கலக்கி விட்டுற மெண்டல. அதுதான் டேஸ்ட் ஆகுது. குடிச்சு அது குடி. கொஞ்சம் குடி. அது குடி. சூப்பர். எப்படி இருக்குது மகியா? நைஸ் குட். தட்ஸ் ஒன் குட். ஓகே நான் பாஸ்கரா. சூப்பர் நைஸ். இல்ல ஆக்சுவலா அது ஒரு ரெண்டு சிக்கன் போட்டு வச்சுக்கேன். ஃப்ளேவர்ஸ் குட். யூ நோ செம்ம டேஸ்ட் வர போகுது இன்னைக்கு. தேங்காய் தர. பாஸ் தேங்காய் பால் கம்.
தேங்காய் பால் கம்மாண்டா. Take it. Towel come. Towel come. தேங்காய் பால் கோ. ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அப்படியே நம்ம மல்லித்தலை பாட்டு மேலாட்டம் பரபர ஓகே. அப்பா என்னப்பா சொல்றாரு? செருப்ப கட்டி வச்சு உள்ள வாங்கன்றாரு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? மலை சாரல் மருத்துவன் அருண்குமார். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். ஓகே அருண்குமார், எடுத்துருங்க, நல்லாதான் இருக்கு. ஓகே தானே? ஓகே தான். வாழையிலே கடிக்குதா? ஃப்ரீ ரெடி. என்ன பண்ணி குச்சி கிடக்குற? பச்சை புளி ரசம் செய்ய போறேன். உங்களுக்கு ஞாபகம் தான் உனக்கு ஒரு ரேட்ல செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கு. நீ நல்லா இருந்துச்சா? அதான் நீ செய்ய போறேன். என்ன போடுறது? பச்சை புளி ரசத்துக்கா ஆனியன், சீரகம், மிளகு, ரசத்துக்கு வர இன்க்ரீடியன்ஸ் தான். நான் ஒன்று நம்ம ஹீட் பண்ணாம அப்படியே தண்ணியாக லைவாக நம்ம கொதிக்க வைக்காம லைவாக செய்ய போகிறோம். இது ஒரு ஈஸியான டிஷ்ஷு தான். ஆனால் இது ரெடியாடா பச்சை ரசமா? தோர்டி புளியை மட்டும் கடைஞ்சிட்டுன்னு வச்சுக்கங்க, முடிஞ்சிடும். பச்சை புளி அங்க ஒரு புளி ரசம் போடணும் இல்லையா? ஆமா, அங்கே ஒரு ரசம், நான் எங்க ரசம். ஃப்ரீ ஆயிட்ட மாதிரிடா. திருப்பி ரீஃபில் பண்றா, வாடா. கேடுறா கமான் கமான். அப்படி குச்சா அப்படி அப்படி இது பண்ண தெரியாது. என்ன ஒரு கலக்கி. பக்கா பக்கா. உப்பு 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 கொஞ்சம் போடலாம். உப்பு கட்டாது. உப்பு முன்னாடி ஆட்டு நின்றோம். ஆட்டுலாம் நின்ற ஹார்ட் பீட்லாம் எப்படி இதுப்பா? பக்காவா? ரெடி, எல்லாம் ரெடி. டேய், எல்லாத்தையும் வீட்டுக்கு பத்திரமா எடுத்து போனோம். ஒருத்தரம் மிஸ் பண்ணி எங்கள் அம்மா செஞ்சிடறேன்னு சொல்லி அமிச்சு, ஏய் எல்லா பொருளையும் எத்தனை போயிட்டு ஒன்று கூட வீட்டில் இல்லைன்னு. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இன்னைக்கு வேற இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் சாப்பிட மாட்டேது. என்ன சொல்ற பாத்தீங்களா? இந்த மாதிரி டிஷ் சாப்பிட மாட்டோம். நம்ம டிஷ்லாம் ஓகே தான். இதுக்கு முன்னாடி வந்து அந்த சிக்கனை வந்து வேக வச்சது கிடையாது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். சிக்கனை வேக வச்சு அண்ட் அகைன் வறுத்துட்டு. தட்ஸ் குட்ல. பொறுமையாக சாப்பிட்டு கொஞ்சம் 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 சாப்பிடுவான். இலை கொஞ்சம் கலர் குடிச்சு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதில் போட்டோம். அதுவும் ஒரு விஷயம் தானே. என்ன சொல்கிறேன்? 65. கிரேவி தான் பக்காவாக வந்து. ஐ லைக் திஸ் கிரேவி. அந்த ஸ்மெல் இருக்கு. ஸ்மெல் எப்படி வருது? இந்த வாட்டி எப்படி வாசனை வருது? ஐ லைக் திஸ். முக்கியம் உள்ளது ஆக்சுவலி. பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு புடி அடி புடிடா ஒரு இது. அப்படி அப்படி வேலை வர்றப்பா. ஏய், இங்கெல்லாம் நல்லா வந்துருக்குது.
கறி பஞ்சு வருதுடா. அடடா கிரேவி. இந்த கிரேவி இருக்கு அப்படியே தான். நல்லா வந்துருந்தியா சமையதா? எப்படிதா? நல்லா இருக்குது. அது ஏன் அவ்வளவு சாப்பிட சொல்ற? வேற லெவல் இது. டேய் this is for great. Okay, this great full dish. Great job. Great job. பக்கடா செய்யுது. விஜயா ம். அப்படியே ஓரமா வச்சு எல்லாம் எந்த அளவுக்கு ஏமா இருக்குதோ அந்த மாதிரி சாப்பிடலாம். ஹோட்டல்லாம் இது மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு போட்டோன்னு வச்சுக்கேன். யார் முதல்ல பிச்சுன்னு போகும் தெரியுமா? ஆக்சுவலா இது வந்து ஒரு ஹோட்டல் டிஷ் தானே. டேய் நான் இதுல வச்சிருந்தா. இதுல வச்சிருந்தேன். ஏண்டா? ஏன்டா நீ சொல்லு. நீங்க வந்து துண்ணு தெரியும். ஏன்டாவா சொல்றத பத்தியா? தட்டு சாப்பிடுறேன். எல்லாம் சோக சொல்றாரு இவரு. இருக்கிற கிச்சன்ல வேணா வேண்டாம். மாப்பா விலாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.